வணக்கம். பால் அல்லது செக்ஸ்னா என்ன? நம்ம டெய்லி யூஸ் பண்ற இந்த வார்த்தைக்கு பின்னால இருக்கிற சயின்ஸ் என்னன்னு என்னைக்காவது யோசிச்சிருக்கீங்களா? வாங்க, இன்னைக்கு அத பத்தி தான் ஆழமா பார்க்க போறோம். சரி, ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி ஒரு சின்ன கேள்வி. ஒரு கோமாளி மீன், ஒரு முதல, அப்புறம் நீங்க, உங்க 3 பேருக்கும் பொதுவா ஒரு விஷயம் இருக்குன்னா அது என்னவா இருக்கும்? கொஞ்சம் யோசிங்க. இதுக்கான பதில் பாலினம் எப்படி உருவாகுதுங்கிற அந்த நம்ப முடியாத பன்முகத்தன்மையில தான் ஒளிஞ்சிருக்கு. எப்படின்னு கேக்குறீங்களா? வாங்க பார்க்கலாம். முதல்ல நாம ரொம்ப அடிப்படையான ஒரு விஷயத்திலிருந்து ஆரம்பிக்கலாம். உயிரியலை பொறுத்த வரைக்கும் பால் அப்படிங்கறத புரிஞ்சுக்கிறதுக்கு நாம முதல்ல பார்க்க வேண்டியது இனப்பெருக்க செல்கள், அதாவது கேமிட்ஸ். பாத்தீங்கன்னா எல்லாமே அதோட அளவுல இருந்து தான் ஆரம்பிக்குது. அனிசோகாமி. இது கொஞ்சம் பெரிய வார்த்தையா இருக்கலாம், ஆனா விஷயம் ரொம்ப சிம்பிள். அப்படின்னா என்னன்னா, 2 வித்தியாசமான அளவுல இருக்கிற இனப்பெருக்க செல்கள் ஒன்னு சேர்றது தான். இந்த சின்ன பெரிய அப்படிங்கிற அந்த அடிப்படை வித்தியாசம் தான் ஆண் பெண் அப்படின்னு 2 பாலினங்கள் உருவாகவே காரணம். இன்னும் சிம்பிளா சொல்லணும்னா உயிரியல் ஒரு ரூல் வச்சிருக்கு. சின்னதா நிறைய எண்ணிக்கையில வேகமா நகரக்கூடிய விந்தணுக்களை உருவாக்குற உயிரினத்தை ஆண்னு சொல்லுது. அதே நேரம் பெருசா குறைஞ்ச எண்ணிக்கையில நகர முடியாம இருக்கிற அண்டத்தை உருவாக்குற உயிரினத்தை பெண்ணுன்னு சொல்லுது. இதுதான் ரொம்ப ரொம்ப பேசிக்கான விதி. ஓகே, அப்போ கேமீட்டோட சைஸ் வச்சு தான் பால் தீர்மானிக்கப்படுதுன்னு பார்த்தோம். ஆனா ஒரு உயிரினம் எப்படி ஆணாவோ இல்ல பெண்ணாவோ மாறுது? இங்கே தான் இயற்கை தன்னோட பலவிதமான வரைபடங்களை நம்ம முன்னாடி வைக்குது. செம்ம இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கும். வாங்க பார்க்கலாம். நம்மள எடுத்துக்கோங்க. அதாவது மனுஷங்கள. இங்க ஆணோட Y குரோமோசோம் தான் குழந்தையோட பாலினத்தை முடிவு பண்ணுது. ஆனா பறவைகளை பாத்தீங்கன்னா கதை அப்படியே உல்டா. அங்க பெண் பறவையோட W குரோமோசோம் தான் குஞ்சோட பாலினத்தை முடிவு பண்ணுது. அடேங்கப்பா, ஒரே உலகம்தான். ஆனா விதிகள் எவ்வளவு வித்தியாசமா இருக்கு பாருங்க. ஆனா நில்லுங்க, கதை இங்க முடியல. எல்லா உயிரினங்களுக்கும் பாலினம் குரோமோசோம்களை மட்டுமே நம்பி இல்ல. இயற்கை இன்னும் சில ட்விஸ்டுகளை வச்சிருக்கு. உதாரணத்துக்கு முதலைகளை எடுத்துக்கலாம். முட்டை இருக்கிற இடத்தோட வெப்பநிலை சூடா இருந்தா ஆண் முதலைக்குட்டி பிறக்குமா, அதுவே குளிர்ச்சியா இருந்தா பெண் முதலைக்குட்டி. இன்னும் ஒரு படி மேல போய் நம்ம கிளவுன் மீன் கூட்டத்துல தலைமை பெண் மீன் செத்து போச்சுன்னா 2வதா இருக்கிற ஆண் மீன் தன்னோட பாலினத்தையே மாத்திக்கிட்டு பெண்ணா மாறிடுமா. பாருங்க, இங்க மரபணுவை விட சூழல் தான் எவ்வளவு சக்தி வாய்ந்ததா இருக்கு. இயற்கையோட இந்த பிரம்மாண்டமான உலகத்துல இருந்து இப்ப வாங்க நம்ம கேமராவை மனிதர்கள் பக்கம் திருப்பலாம். ஒரே ஒரு சின்ன மரபணு எப்படி ஒரு சங்கிலி தொடர் மாதிரி வேலை செஞ்சு ஒரு முழு மனுஷனோட பால் வேறுபாட்டையே உருவாக்குதுன்னு பார்க்கலாமா? மனுஷங்களை பொறுத்த வரைக்கும் இந்த முழு ப்ராசஸையும் ஆரம்பிச்சு வைக்கிறதுக்கு ஒரு மாஸ்டர் ஸ்விட்ச் இருக்கு. அந்த ஸ்விட்ச் எங்க இருக்குன்னா Y குரோமோசோம்ல. அதோட பேர் தான் SRY மரபணு. இந்த ஒரு குட்டி ஸ்விட்ச் போடுறதுல தான் எல்லா கதையுமே ஆரம்பிக்குது. அந்த SYRS ஸ்விட்ச் ஆன் ஆன உடனே ஒன்னுக்கு அப்புறம் ஒன்னா பல விஷயங்கள் நடக்க ஆரம்பிக்கும். முதல்ல அது கோண ஆட்களை விரைகளா மாறச் சொல்லும். அதுக்கப்புறம் அந்த விரைகள் 2 முக்கியமான ஹார்மோன்களை சுரக்கும். ஒரு ஹார்மோன் பெண் உறுப்புகள் உருவாகாம தடுக்கும். இன்னொரு ஹார்மோனான டெஸ்டோஸ்டிரான் ஆண் உறுப்புகள் உருவாகிறதுக்கு உதவி பண்ணும். இது ஒரு பக்காவா கோரியோகிராஃப் பண்ண டான்ஸ் மாதிரி. அப்போ பெண் எப்படி உருவாகுறாங்க? அதுக்கு பதில் ரொம்பவே சிம்பிள். அந்த SRYங்கிற மாஸ்டர் ஸ்விட்ச் இல்லனா கரு தானாவே இயல்பாவே பெண் வளர்ச்சி பாதையை தான் தேர்ந்தெடுக்கும். சொல்லப்போனா பெண் வளர்ச்சி தான் இயற்கையோட டிஃபால்ட் செட்டிங். இந்த டைம்லைனை பாருங்க. இந்த மேஜிக் எப்படி நடக்குதுன்னு புரியும். ஆரம்பத்துல, அதாவது 6வது வாரத்துல கருவுக்கு 2 ஆப்ஷனுமே இருக்கு. ஆனா அடுத்த சில வாரங்கள்ல அந்த SRY மரபணுவும் ஹார்மோன்களும் உள்ள வந்து ஒரு பாதையை லாக் பண்ணிடுது. பிறக்கிறதுக்குள்ள உடலமைப்பு ரீதியா ஒரு ஆண் அல்லது பெண் உருவாயிடுறாங்க. இதுவரைக்கும் நாம பார்த்ததெல்லாம் பியோர் பயாலஜி. ஆனா இந்த அறிவியல் உண்மைகள் வெறும் லேபோட நிக்கிறது இல்ல. இது நம்ம சமூகம், நம்ம சட்டங்கள்னு எல்லாத்தையும் பாதிக்குது. இந்த பயாலஜி நமக்கு ஏன் இவ்ளோ முக்கியம்? இப்போ நீங்க பார்க்கறது அமெரிக்காவோட டைட்டில் 9 அப்படிங்கிற ஒரு ரொம்ப முக்கியமான சட்டத்தோட ஒரு பகுதி. இது என்ன சொல்லுதுன்னா, பாலினத்தின் அடிப்படையில யாருக்கும் பாகுபாடு காட்டக்கூடாது. இங்க பாருங்க, ஒரு உயிரியல் விஷயம் எப்படி ஒரு மனுஷனோட சட்டப்பூர்வ உரிமைக்கு அடிப்படையா மாறுதுன்னு. அதாவது ஸ்கூல், காலேஜ்ல விளையாட்டுல சம வாய்ப்பு கொடுக்கறதுல இருந்து பாலியல் தொல்லைகளுக்கு எதிரா பாதுகாப்பு கொடுக்கறது வரைக்கும் இந்த சட்டம் ஒரு பெரிய மாற்றத்தை கொண்டு வந்திருக்கு. பாலுங்கிற ஒரு உயிரியல் வகைப்பாடு எப்படி சமத்துவத்தையும் நீதியையும் நிலைநாட்டுற ஒரு சக்தி வாய்ந்த சட்டக்கருவியா மாறுதுங்கிறதுக்கு இது ஒரு சூப்பரான உதாரணம். அப்போ இந்த முழு பயணத்தையும் ஒரு தடவை திரும்பி பார்க்கலாமா? எல்லாமே ஒரு சின்ன செல்லோட அளவில் இருக்கிற சின்ன வித்தியாசத்துல ஆரம்பிக்குது. அது இயற்கையில பலவிதமான வளர்ச்சி அமைப்புகளுக்கு வழிவகுக்குது. நம்ம மனுஷங்கள்ல அது ஒரு சிக்கலான ஹார்மோன் விளையாட்டா முடியுது. கடைசியில நம்ம சமூகத்துல சட்ட பாதுகாப்புக்கான ஒரு அடித்தளமா மாறுது. பாருங்க, ஒரு சின்ன உயிரியல் புள்ளி எவ்வளோ பெரிய கோளமா மாறுதுன்னு.
இன்னைக்கு நம்ம நிறைய விஷயம் கத்துக்கிட்டோம். ஆனா அறிவியல் பயணம் நிக்கவே நிக்காது. விஞ்ஞானம் இன்னும் பல ஆழமான உண்மைகளை கண்டுபிடிக்க பால் அப்படிங்கிற அந்த வார்த்தையை பத்தின நம்மளோட சமூக பார்வை, நம்ம சட்டங்கள்லாம் எதிர்காலத்துல எப்படி மாறும்னு நினைக்கிறீங்க? இது நாம எல்லாரும் யோசிக்க வேண்டிய ஒரு முக்கியமான கேள்வி. இத பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்கன்னு யோசிச்சு பாருங்க.